கடல் சீற்றம் காரணமாக வீடுகள் உருக்குலைந்ததால் மீனவ மக்கள் நிலைகுலைந்து கலங்கி நிற்கின்றனர். அடுத்தடுத்து பல வீடுகள் விரிசலுடன் காணப்படுவதால் போக்கிடமில்லாமல் நிற்கதியாய் நிற்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை கடந்த சில நாட்களாக சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் சீனிவாசபுரத்தில் உள்ள குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்து 10க்கும் மேற்பட்ட வீடுகளை நிலைகுலையச் செய்துள்ளது. அதோடு இல்லாமல் பல வீடுகளில் விரிசலும் ஏற்பட்டுள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் சூழலில் டிசம்பர் மாதத்தில் புயல் உருவாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இயற்கை பேரிடர் வருவதற்கு முன்பே இந்த சிறிய சீற்றத்திற்கு வீடுகள் உருக்குலைந்ததால் அரசு மாற்று இடத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் முதன்மை கோரிக்கையாக உள்ளது. கடல் சீற்றத்தால் தாங்கள் பாதிக்கப்படுவது இது முதல் முறை அல்ல என்று வேதனை தெரிவிக்கும் மீனவ மக்கள் மழை, வெள்ளம், புயல் என எல்லாவற்றையும் கடந்துதான் இங்கு வசித்து வருவதாக ஆதங்கத்தை கொட்டினர். புயல் காத்து வருது, வெள்ளம் வருது, இதிலெல்லாம் நாங்கள் கடந்து இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்களோ எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தா கூட நாங்கள் போய்க்கினே இருக்கிறோம். நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் தங்கள் வீடுகளை கடல் சீற்றம் அடித்துச் செல்லும் என்ற நிலையில் இரவு வேளையில் வீடுகளில் நிம்மதியாக தூங்க முடியாத சூழலில் நாள்தோறும் சாலையிலேயே படுத்து உறங்குவதாகவும் ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாமல் அவதியடைந்து வருவதாகவும் கூறும் மீனவ மக்கள் அரசு குடியிருப்பில் தங்களுக்கு வீடு வழங்க கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்து காத்திருக்கின்றனர். கடைசி வரையும் எங்களை பிள்ளை கூட வச்சு நாங்கள் சாக முடியாது ஆகும்பாலும். இப்போ நாங்கள் ஒரு 10 நாளாக அங்கே ரோட்டில் போய் படுத்துக்கிறோம். சாப்பாடுக்கு வழி கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்களை எங்கன்னா மாற்று இடம் கொடுத்தீங்கன்னா எங்கன்னா நாங்கள் நிம்மதியாக போய் எங்கன்னா கடந்துக்குவோம். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுபாஷுடன் செய்தியாளர் வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.